எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமை நாங்க பாண்டிச்சேரியில ஈவென்ட் பண்ணலான்னு இருக்கோம். சிட்டிக்குள்ள தான் இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு ஈவென்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ, கீழ இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல எங்க ஈவென்ட்டுங்கிறத கிளியரா சொல்றோம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி சில உலக தத்துவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தத்துவங்களில் உங்களுக்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆகாமல் போகலாம், யூஸும் ஆகலாம். உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் இதுகள்லாம் ட்ரூத், உங்களுக்கு ரொம்ப கசப்பான உண்மைகள். இந்த உண்மைகளை நீங்கள் டெஃபினட்டாக உள்வாங்கிக்கணும். கீதையில் 2வது சாப்டரில் கோவத்தை பற்றி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ். அதில் என்ன சொல்லுவார்னா, கோவங்கிறச்ச வரைச்ச புத்திக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது. கோவத்தில் பண்ணுற சாய்ஸுகளை உங்களால் திருப்பியே வாங்க முடியாது. ஒன்ஸ் முன்ன வேலையை செஞ்சிட்டிங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. புத்திக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது. ஒன்ஸ் தப்பான டிசிஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் திரும்பி வாங்க முடியாது. சாய்ஸஸ் மேட் இன் ஆங்கர் கேன் நெவர் பி அன்டன். அதனால் கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோவத்தில் ஏதாவது முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை திரும்பி ரீவைண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னா டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இல்லை, ஒரு நாள் கொடுங்க. 24 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காபம் தாபம்லாம் குறைஞ்சப்புறம் நீங்கள் அதே டிசிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணணும். பல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸு இது மாதிரி அவசரமாக எடுத்த டிசிஷன்ஸ்னால் போனது உண்டு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்பலை. உடஞ்சி போன கண்ணாடியை திரும்பி ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரி கோவத்தில் விரிசல் விட்டது என்னானாலும் ஒட்டாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரீவைண்டு பண்ணவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது, ஹிஸ்ட்ரியை படித்தது, கற்றுனது, நல்ல மனிதர்களை இந்த உலகம் மதிக்காது. அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள இந்த உலகம் மதிக்கவே மதிக்காது. அவங்கள செருப்படி தான் அடிக்கும். இருந்தாலும் இந்த மக்கள் நல்லது பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால் நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத நல்லது பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் அமுல் குரியனை எப்படி குஜராத் மக்களும் குஜராத் கவர்மெண்ட்டும் நடத்தினதுங்கிறது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் குரியன் இல்லைன்னா இந்தியாவில் இன்றைக்கி பசுமை புரட்சி, தட் இஸ் மில்க் ரெவல்யூஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற மில்க் ரெவல்யூஷனே வந்திருக்காது. ஆனால் அவரை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினாங்க. அவர் கிறிஸ்துவருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அவரோட டைம்லேயே என்ன ரெவல்யூஷன் பண்ணவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்களே தவிர குரியனுக்கு இன்றைக்கி வரைக்கும் பாரத் ரத்னா கொடுக்கல. இது ரொம்ப கெடுதல். ஸோ நல்லது பண்ணுறதுங்கிறத நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கணும். மக்கள் உங்களை யூஸ் பண்ணுறத தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காமராஜர் எப்படி இந்த உலகம் நடத்திச்சுங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது மாதிரி பல ஆயிரம் எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். உங்களால் நிச்சயமாக புரியாது. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்ச மக்களுக்கு உங்களை புரியலைன்னா நீங்கள் எவ்வளோ பேசினாலும் மக்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பீப்புள் who do not understand you in silence will not understand when people speak, when you speak. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது புரியாத மக்கள் நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா புரிஞ்சுப்பான்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற தவறு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, மன்மோகன் சிங் பேசவே இல்லை, அவர் மௌனி அப்படின்னு. ஆனால் அவர் பண்ண அளவுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ இல்லை 10 வருஷத்தில் அவர் பேசின ஸ்பீச் மாதிரியோ யாருமே பேசினதே கிடையாது. ஆனால் மீடியா காசை வாங்கிக்கிட்டு பெரிய கார்ப்பரேட்டுங்களுக்கு அடிமையாகி அவர் பேசவே இல்லை, அவர் மௌனி அப்படின்னு உங்களை நம்ப வச்சிடுச்சு. அதை பற்றி அவர் கவலையே படலை. கடைசியில் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ
தென் தி கரண்ட் ப்ரெஸ் அப்படின்னாரு. அதாவது இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் மீடியாவில் இருக்கிறவங்களோட வரலாறு என்னை பற்றி பெட்டராக எழுதுனார். அவர் உயிரோடு இருக்கிறச்சியே 10 வருஷத்துலேயே அது உண்மையாயிடுச்சு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். சில நிமிஷங்களுக்கோ சில அவர்களுக்கோ சில நாட்களுக்கோ கிடைக்கிற சுகத்துக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சத சான்ஸு பிரிச்சிடாதீங்க. வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணணும். அதாவது தொழில் தெரியாதவனுக்கு தொழில் கொடுக்குறவன் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தொழில் கற்றுக்கிட்டான்னு நீங்கள் மாஸ்டரோட பெட்டராக போயிடுவீங்க. அதனால் தொழில் கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு பல பேர் பல இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. எது உங்கள் வாழ்க்கையை திருப்பி புரட்டி போடுமோ அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பின்னாடி போங்க. இன்றைக்கி எனக்கு 10% சம்பளம் கிடச்சிது, இல்லை எனக்கு சம்பளம் ஜாஸ்தி கிடச்சிதுன்னு அதுக்காக போனீங்கன்னா இது மாதிரி லைஃபே மாற்றுற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கோல் விட்டுருவீங்க. இது மாதிரி வர்றது பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்மளை பற்றி யாரும் உலகத்தில் கவலையே பட மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கள பற்றி தான் கவலை. அதனால் உங்களை பற்றி நீங்கள் தான் கவலைப்படணும். இல்லாட்டா உங்கள் ஸ்பௌஸு, பசங்க, அம்மா அப்பா தான் கவலைப்படணும். இன்றைக்கி பசங்க கூட கவலைப்படுறது கிடையாது. அவங்க வேலையை விட்டுட்டு அம்மா அப்பாவை வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ பார்ப்பாங்க. உலகம் இதோட மோசம். இட் டஸ் நாட் கேர் ஃபார் யூ. இந்த உலகம் இன்றைக்கி உங்களை நினச்சிக்கோன்னா 3 நேரம்தான். எய்தர் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகையாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி பயங்கர ஃபிட்டு பாடி பில்டராக இருக்கணும், ஆம்பளைன்னா பொம்பளைன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், இல்லாட்டா நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கணும். இல்லாது நீங்கள் இறந்து போன இன்றைக்கி 2 நிமிஷம் உங்களை பற்றி பேசுவாங்க. அதை தவிர இந்த உலகம் உங்களை கண்டுக்காது. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. மற்றவங்க ஏன்னா முட்டாள்னு சொன்னதுனால நான் முட்டாள் ஆகிட மாட்டேன். நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் முட்டாள்னு நீங்கள் சொன்னதுனால நான் முட்டாள் ஆகிட மாட்டேன். கமெண்ட்ஸை பற்றி நான் கவலையும் பட்டது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தான் உங்களையே ஜட்ஜு பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி உங்களை பற்றியே பார்க்குறீங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கிறீங்கன்னு வாழ்க்கையில் 2 தான் உங்களை டிஃபைன் பண்ணும். இதுதான் எனக்கு சக்ஸஸ் கொடுத்த மந்திரம். ஒன்றும் கையில் இல்லாத போது எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கிறது உங்கள் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணிடும். 2வது, நீங்கள் எல்லாம் ஜெயிச்சப்புறம் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி முன்னாடி ஒன்றும் இல்லாத தரித்திரத்தில் கும்பலாக இருந்தீங்களோ அதே ஹியூமிலிட்டி உங்கள் சக்ஸஸ் முதலையும் இருந்ததுன்னா தான் நீங்கள் மனுஷன். அதனால் ஆட்டிடியூட் வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பேஷன்ஸ் வென் யூ ஹேவ் நத்திங், அதுதான் உங்களோட லைஃப்பை நீங்கள் எது மாதிரி மனுஷன் டிட்டர்மின் பண்ணணும். இன்றைக்கோட தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.